தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளராக இருப்பவர் பாரதிதாசன். தற்போது மட்டுமல்ல, விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கிய காலத்தில் இருந்து திருவண்ணாமலை மாவட்ட செயலாளராக இருக்கிறார். பொஸ்ஸி ஆனந்த் வருவதற்கு முன்பு எஸ். சந்திரசேகருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். விஜய் கட்சி ஆரம்பித்தபோது அவரை தெற்கு மாவட்ட செயலாளராக ஆக்கினார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருவண்ணாமலையில் புதிதாக பிரம்மாண்ட பங்களா கட்டி குடியேறினார் பாரதிதாசன். அந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்களையும் அழைத்து இருந்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்தும் கலந்து கொண்டு வாழ்த்தினார். ஆனால் அதைவிட பரபரப்பை கிளப்பியது திமுக அமைச்சர் எவ வேலுவின் வருகை. பொஸ்ஸி ஆனந்துக்கு ஒரு மாலை என்றால், எவ வேலுவுக்கு பணமாலை, மயில் தொகை மாலை என 3 வகை மாலைகளை அணிவித்து காலில் விழுந்து அதிர்ச்சி கொடுத்தார். இது தொடர்பாக தலைமைக்கும் புகார் பறக்க பதவியில் இருந்து விலக வேண்டும், இல்லை என்றால் நாங்களே நீக்கிவிடுவோம் என விஜய் நேரடியாக எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பதறிப்போன பாரதிதாசன் அமைச்சர் குடும்ப நண்பர் என்பதால் விழாவுக்கு வரவழைத்து தவறுதலாக மாலை அணிவித்தேன். தலைவரிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இனி என் குடும்ப விழாவாக இருந்தாலும் கட்சி சொந்தங்களைத் தவிர வேறு யாரையும் அழைக்க மாட்டேன் என அறிக்கை விட்டிருக்கிறார். ஆனால் விஜய் தனது மாவட்ட செயலாளரை மன்னிப்பு கேட்க வைத்திருப்பது ஜெயலலிதாவைப் போல தன்னை நினைக்கிறாரா என்ற விமர்சனத்தை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறது. கடந்த காலங்களில் அதிமுகவினர் திமுகவினருடன் தொடர்பில் இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்தாலே அடுத்த நாள் அவர்கள் பதவி இருக்காது. மேலும் எவ்வளவு பெரிய விசுவாசியாக இருந்தாலும் அவர்களை தூக்கி அடிக்க ஜெயலலிதா தயங்கியதும் இல்லை. 2011ஆம் ஆண்டு மட்டும் 2 மாதங்களில் 14 அமைச்சர்கள் பதவி மாற்றம் செய்யப்பட்டதோடு சிலர் அமைச்சரவையில் இருந்தே நீக்கப்பட்டனர். அவர்கள் திமுகவினருடன் தொடர்பில் இருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டுதான் காரணம். இதுபோல பல அதிரடிகளை ஜெயலலிதா அரங்கேற்றினார் என்பது அப்போதைய அரசியலை கவனித்த பலருக்கும் தெரியும். சிறு புகார் வந்தால் கூட அடுத்த நாள் காலையில் பேப்பரில் அந்த அமைச்சரும் மாவட்ட செயலாளரும் நீக்கப்பட்டார் என்ற செய்தி வந்திருக்கும். அதனால் அதிமுகவினர் மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு இருப்பார்கள். தற்போது அதையே விஜய் செய்து வருகிறார் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். நல்லதுதான், நல்லது நடக்க வேண்டுமானால் சில கடுமையான நடவடிக்கைகள் தேவைதானே.